இன்றைய சாக்கார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். முரளியின் தேதி 14/3/2025. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முகம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம்மை பகவான் படிக்க வைக்கிறார் என்ற குஷி முகத்தில் பிரகாசிக்க வேண்டும். கேள்வி: இப்போது குழந்தைகளாகிய உங்களின் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: நீங்கள் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதற்காக முக்கியமானது நினைவு யாத்திரை ஆகும். இதன் மூலம் விகர்மம் விநாசம் ஆகும். நீங்கள் அன்போடு நினைத்தால் நிறைய வருமானம் சேமிப்பாகும். அதிகாலையில் எழுந்து நினைவில் அமர்ந்தால் பழைய உலகம் மறந்து போகும். ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் வாய் மூலமாக எந்த குப்பை கோழ விஷயங்களையும் பேசக்கூடாது. உங்களுடைய முக்கியமான முயற்சி நினைவு அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அதுவும் அமிர்த வேலை அதிகாலையில் எழுந்து நினைவு பண்ணுங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பாட்டு: உன்னை அடைந்து நான். ஓம் சாந்தி. பாடல் கேட்கும்போது ஒரு சிலருக்கு அதன் பொருள் புரிகிறது, மேலும் அந்த குஷியும் அதிகரிக்கிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார், பகவான் நமக்கு உலக ராஜ்ய பதவி அளிக்கிறார். ஆனால் அவ்வளவு மகிழ்ச்சி ஒரு சிலருக்கே இருக்கிறது. நம்மளுக்கு பகவான் தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற மகிழ்ச்சி ஒரு சிலருக்கே இருக்கிறது. நிலையாக அந்த நினைவு இருப்பதில்லை. நாம் பாபாவினுடையவராக இருக்கிறோம், பாபா தான் நம்மளுக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. அவர்களுக்கு இந்த போதை ஏற்படுவதில்லை. அப்படின்ற போதை ஒரு சிலருக்கு ஏற்படுவதில்லை. அந்த சத்சங்கங்களின் கதைகளை கேட்கிறார்கள், அவர்களுக்கு கூட மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதாவது சத்சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் கிருஷ்ணருடைய கதை, இது மாதிரி மகாபாரதம் இதெல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு குஷியாக இருக்குது. ஆனால் இங்கேயோ பாபா எவ்வளவு நல்ல விஷயங்களை கூறிக்கொண்டு இருக்கிறார். பாபா உங்களுக்காக இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேலும் உலகத்திற்கு அதிபதி ஆக்குவதற்காக மாணவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இந்த உலகியல் கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு கூட எவ்வளவு குஷி இருக்கிறது. அதாவது வெளியில் உலகத்தில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட எவ்வளோ குஷியாக இருக்காங்க, ஆர்வமாக படிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருப்பவர்களுக்கு அவ்வளவு குஷி இல்லை அப்படின்னு சிவபாபா சொல்கிறாரு. புத்தியில் பதிவதும் இல்லை. இப்படிப்பட்ட பாடல்களை 4-5 முறைகள் கேளுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இப்படிப்பட்ட நேரத்தில் பாடலை கேட்கும்போது தந்தையின் நினைவு ஏற்படும். அப்பா என்று கூறுவதால் சொத்து நினைவிற்கு வரும். படிப்பினால் சொத்து கிடைக்கிறது. நீங்கள் சிவபாபாவிடமிருந்து முழு உலகத்திற்கும் அதிபதி ஆக்குவதற்காக கற்கிறீர்கள். வேறு என்ன வேண்டும் உங்களுக்கு? வேறு என்ன வேண்டும்? இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இரவும் பகலும் தூக்கம் விலகி போக வேண்டும். முக்கியமாக தூக்கத்தை நீங்கள் இப்படிப்பட்ட தந்தை மற்றும் ஆசிரியர் அப்படின்ற போதையில் இருக்கும்போது உங்களுக்கு தூக்கமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் சிவபாபா. அந்த அளவுக்கு நீங்கள் சிவபாபாவை நினைக்கணும். ஆஹா, நமக்கு பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கின்றது. ஆனால் மாயா நினைக்க விடுவதில்லை. உற்றார் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது இல்லையா. பாபாவை நினைக்காம மாயா என்ன பண்ணுது? உறவினர்கள், உற்றார்கள், குழந்தைகள் அந்த மாதிரி நினைவில் இழுத்துட்டு போயிடுது. அவர்களின் கவலை வந்து கொண்டே இருக்கிறது. பழைய அழுகிய குப்பை நிறைய பேருக்கு நினைவிற்கு வருகிறது. நீங்கள் உலகத்திற்கே அதிபதி ஆகிறீர்கள் என பாபா தெரிவிக்கிறார். அப்போ நீங்கள் குப்பைகளை நினைக்கிறீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிப்பவர்களின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே பகவான் கற்பிக்கின்றார். அப்போ அந்த மகிழ்ச்சி ஒரு சிலருக்குத்தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லௌகீக ஸ்கூல் போகும்போது அவங்க அந்த ஸ்கூல்லேயே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே பகவானே உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ குஷியாக இருக்கணும். எல்லையற்ற தந்தை நம்மை படிக்க வைக்கிறார். இதை மறந்து போகிறார்கள். இந்த நினைவு இருந்தால் குஷி இருக்கும். நம்மளுக்கு யார் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? எல்லையற்ற தந்தை. இந்த உலகத்துக்கே தந்தை அவரு தான். அவர் இந்த ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காரு.
பாபா அனைவருக்காகவும் கூறவில்லை. முகம் குப்பையின் பக்கம் செல்கிறது. பாபா அனைவருக்காகவும் கூறவில்லை. வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். அதாவது குழந்தைகளும் வரிசை கிரமமாக இருக்காங்க. மகான் சௌபாக்கியசாலி தந்தையின் நினைவில் இருப்பார்கள். பகவான் பாபா நம்மை கற்க வைக்கின்றார். இந்த படிப்பில் இந்த ஆசிரியர் நம்மை வக்கீலாக்குகிறார் என இருப்பது போல. அதாவது ஸ்கூலில் நம்ம போய் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வக்கீலாவோ ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராக ஆகும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அது போல் இங்கே நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஷூபாபா நம்மை பகவான் பகவதி ஆக்குவதற்காக நம்மை கற்க வைக்கின்றார் என்றால் எவ்வளவு போதை இருக்க வேண்டும். கேட்கும்போது ஒரு சிலருக்கு போதை ஏறுகிறது. மற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. குருவை வைத்து கொள்கின்றனர். இவர்கள் நம்மை உடன் அழைத்து செல்வார்கள். அதாவது குருக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, குருக்கள்கிட்டலாம் சீடர்கள் போவாங்க, பக்தர்கள் போவாங்க. போய் அவங்கள்ட்ட பகவானை சந்திக்க வைப்பார்கள். நம்மளை கூடவே அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு நம்பி அவங்க போகிறாங்க. ஆனால் அவர்களோ தானே பகவான் என்கிறார்கள். தங்களை மட்டுமே சந்திக்க வைக்கிறார்கள். அதாவது அவங்க கடவுளை பார்க்க வைக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்களே கடவுளை இன்னும் பார்க்கல, பகவானை இன்னும் பார்க்கல. அவங்க எப்படி கடவுளை சந்திக்க வைப்பாங்க? அவங்க கடைசி வரைக்கும் அவங்களே தான் பார்த்துட்ருக்கணும். தங்களை மட்டும் சந்திக்க வைக்கிறார்கள். உடன் அழைத்து போவார்களா? அவங்க கூடயே அவங்க அழைச்சிட்டு போவாங்களான்னா இல்லை. மனிதர்கள் பகவானிடம் செல்ல வேண்டும் அல்லது சாந்தி தாமம் அழைத்து செல்வார்கள் என்பதற்காகவே குருவை அடைகிறார்கள். நம்ம எப்படியாவது கடவுளை பார்க்கணும், சாந்தி அடைச்சிடணும், முக்தி நிலை அடைந்துடணும் அப்படின்றதுக்காக தான் குருக்கள்லாம் தேடி போகிறாங்க. இந்த தந்தை எதிரில் எவ்வளவு புரிய வைக்கின்றார். நீங்கள் மாணவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய டீச்சரை நினைவுங்கள். இந்த தந்தை எவ்வளோ எளிதாக நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டீச்சரை நினைவு பண்ணணும். ஷிவ்பாபா நம்மை படிக்க வைக்கிறார். அவர் ஞான கடல், நமக்கு சொத்து அளிக்கிறார். இந்த நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். பாபா எதிரில் புரிய வைத்தாலும் அந்த போதை ஒரு சிலருக்கு ஏறுவதில்லை. புத்தி வேறு எங்காவது போய்கொண்டிருக்கிறது. என்னை நினைத்தால் உங்களுடைய விகர்மங்கள் அழியும் என பாபா கூறுகிறார். நான் உத்தரவாதம் அளிக்கிறேன், அழியக்கூடிய பொருள்களை ஏன் நினைக்க வேண்டும்? இங்கு யாராவது இறந்தால் 2-4 வருடம் வரை கூட அவர்களை நினைச்சிட்ருக்காங்க, அவர்களின் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது என்னை நினையுங்கள் என நேரடியாக குழந்தைகளுக்கு பாபா கூறுகிறார். யார் எவ்வளவு அன்போடு நினைக்கிறார்களோ அவ்வளவு பாவங்கள் விலகி போகும், நிறைய வருமானமும் கிடைக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அன்போடு அவரை நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய பாவம் விலகி போகும் அப்படின்னு ஷிவ்பாபா உத்தரவாதம் கொடுக்குறாரு. அவ்வளோ வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலையில் எழுந்து தந்தையை நினையுங்கள். பக்தி கூட அதிகாலையில் தானே செய்கிறாங்க. நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த குப்பை கூழங்களை நினைக்காம பல குழந்தைகள் மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் கேட்கவே வேண்டாம், குப்பையிலேருந்து வெளியே வருவதில்லை. நாள் முழுவதும் கூட அதிலே இருக்காங்க. ஞானத்தின் விஷயங்கள் புத்தியில் வருவதில்லை. முழு நாளும் சேவைக்காக ஓடிக்கொண்டே இருக்கும் குழந்தைகளும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ஒரு சில குழந்தைங்க சேவைக்காக ஓடுறவங்களும் இருக்காங்க, ஒரு சில குழந்தைகள் அதை பற்றி நினைக்காமையும் இருக்காங்க அப்படின்னு ஷிவ்பாபா சொல்கிறாங்க. இச்சமயம் எல்லோரையும் விட அதிகமாக சேவையில் மனோகர் தாதிஜி இருக்கிறார். அவர் தாதிஜினா சிஸ்டர். இன்று கர்னால் என்ற ஊருக்கு சென்றார், இன்று வேறு எங்கோ சென்றார். அதாவது சேவைக்காக அவங்க எந்த பக்கம் வேணாலும் எந்த ஊருக்கு வேணாலும் போய்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. யார் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் என்ன சேவை செய்வார்கள்? பாபாவிற்கு யார் மிகவும் பிடிக்கும்? நன்கு சேவை செய்யக்கூடியவர்களை தான் ஷிவ்பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இரவும் பகலும் பற்றிய சேவை சிந்தனையிலே இருப்பவர்கள்தான் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். பாபா தமோ பிரதான புத்தியை சுத்தமாக்குவதற்காக எவ்வளவு எளிய வழிமுறைகளை தெரிவிக்கின்றார். இப்போது உங்களுக்கு சரி தவறை சிந்திக்கக்கூடிய புத்தி கிடைத்திருக்கின்றது. அதாவது பாபா இந்த தமோ பிரதான புத்தியை சுத்தமாக்குவதற்காக தான் வராங்க. இப்போ சரி எது தப்பு எது அப்படின்ற சிந்திக்கக்கூடிய புத்தி உங்கள்கிட்ட இருக்குது.
ஓ பதீத்த பாவனா வாருங்கள் என தந்தையை தான் அழைக்கிறார்கள். இப்போது தந்தை வந்திருக்கின்றார் என்றால் தூய்மையாக வேண்டும் அல்லவா? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, இப்போ தந்தை வந்திருக்காரு, அப்போ நீங்கள் தூய்மை ஆகணும் இல்லையா? உங்கள் தலையில் பல பிறவிகளின் சுமை இருக்கிறது. அதற்காக எவ்வளவு நினைக்கிறீர்களோ தூய்மையாகிறீர்களோ மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் தன்னுடைய கணக்கையும் பார்க்க வேண்டும். சேவையும் செய்யுங்க, அதுக்கப்புறம் யோகமும் நீங்கள் கூடவே பண்ணுங்கள், ரெண்டும் பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சுபாபா சொல்கிறாங்க. நாம் தந்தையை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம் அப்படின்ற நினைவு சார்ட் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நினைவு சார்ட் யாருமே அவ்வளோ தெளிவாக வைக்கலை. நினைவு சார்ட்டு யாரும் வைக்க முடியாது. வாணி கருத்துக்களை எழுதுகின்றார்கள், ஆனால் நினைவு மறந்து போகின்றது. நீங்கள் நினைவிலிருந்து சொற்பொழிவாற்றினால் நிறைய பலம் கிடைக்கும் என பாபா கூறுகிறார். இல்லை என்றால் நானே சென்று நிறைய பேருக்கு உதவி செய்கின்றேன் என பாபா கூறுகிறார். சிலருக்குள் பிரவேசமாகி நானே சேவை செய்கிறேன், சேவை செய்ய வேண்டும் அல்லவா, யாருடைய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என பார்க்கிறேன். சிவபாபா நோட் பண்ணுறாரு உங்களுக்கெல்லாம் பாக்கியம் எப்படி கொடுக்கறதுன்னு. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், உங்கள் பாக்கியத்தை நீங்களும் சேவை செஞ்சு உருவாக்கிக்கணும். நாங்கள் இவ்வளவு நன்றாக புரிய வைத்தோம். ஒரு சிலருக்கு அவர்களது அகங்காரம் வந்து விடுகிறது. சேவை செய்யும்போது கூட பாபாவே மறந்துட்டு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அகங்காரத்தில் வந்துடுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சிவபாபா தான் செய்ய வைத்தார். செய்பவரும் செய்விப்பவரும் அவரே. அவர் மூலமாக நீங்கள் படித்து பிறரை படிக்க வைக்கிறீர்கள். சிலர் நன்கு தாரணை செய்கிறார்கள், சிலர் மறந்து போகிறார்கள். மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன? நினைவு யாத்திரையாகும். நினைவு தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய விகர்மம் எப்படி விநாசமாகும்? சில குழந்தைகளின் நடத்தை இவ்வாறு இருக்கிறது. அது இந்த பாபாவிற்கு தான் தெரியும். சிலருடைய நடத்தைகள்லாம் எப்படி இருக்குன்னு சிவபாபாவிற்கு தான் தெரியும். அதை மேலும் அந்த பாபாவும் அறியட்டும். பிரம்மா பாபாவுக்கும் தெரியணும் இல்லையா? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தண்டனைகளிலிருந்து தப்பிப்பதற்காக முக்கியமான முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மிக முக்கியமான முயற்சி என்னது? நினைவு யாத்திரை. அதன் மூலமாக தான் விகர்மம் விநாசமாகின்றது. ஒரு சிலர் பணத்தால் உதவி செய்கிறார்கள். நாம் பணக்காரர் ஆகலாம் என நினைக்கிறார்கள். அதாவது பொருள் உதவி செஞ்சால் நம்மளுக்கு பொருள் நிறையா கிடைக்கும் அடுத்த பிறவியில். அப்போ அதை மாதிரி நம்ம பண உதவி செஞ்சால் நம்மளுக்கு அடுத்த பிறவியில் பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பண உதவி செய்கிறாங்க. ஆனால் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இல்லையா? சேவை செஞ்சால் மட்டும் போதுமா? தண்டனையிலேருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோகா பண்ணணும், தூய்மை ஆகணும். இல்லை என்றால் தந்தைக்கு முன்பு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நீதிபதியின் குழந்தை இது போன்ற வேலைகளை செய்தால் நீதிபதிக்கு இழுக்காக இருக்கும் அல்லவா? பாபா ஜட்ஜு, அப்போ நம்ம அவருடைய குழந்தைகள். தர்மராஜ் பதவியில் அவர் வந்துட்டாருன்னா நம்ம எதுவுமே செய்யவே முடியாது. நான் யாரை பாலனை செய்கிறேனோ அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பேன் என பாபாவும் கூறுகிறார். அச்சமயம் பாபா இவ்வளவு புரிய வைத்தார், படிப்பித்தார், நாம் கவனம் கொடுக்கவில்லையே என தலை குனிந்து ஐயோ ஐயோ என்பார்கள். அப்போ எவ்வளோ பாபா நம்மளுக்கு சொன்னார், நம்ம தான் கவனிக்கலை அப்படின்னு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குனியக்கூடாது. பாபாவுடன் தர்மராஜ் கூட இருக்கிறார் அல்லவா? அவருக்கு ஜாதகமே தெரியும். அவருக்கு நம்மளுடைய ஜாதகமே தெரியுமா? இப்போது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள். 10 வருடங்கள் தூய்மையாக வாழ்ந்தனர். திடீரென்று மாயா குத்து விட்டது. வருமானம் அழிந்து விட்டது. பதீத்தமாக ஆகிவிட்டனர். இவ்வாறு நிறைய எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அதாவது மாயா ஒரு குத்து விட்டுருந்துன்னா விழுந்துடுறாங்க, சிலர் படிப்பையே விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. இதில் பற்றற்றவர்களாக ஆக வேண்டும். பதீத்தர்களை ஏன் நினைக்க வேண்டும்? இவர்களுக்கும் கூட நாம் பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். இவர்களை எப்படியாவது சிவாலயத்திற்கு தகுதியுடையவராக மாற்ற வேண்டும். இவர்களை நம்ம உறவினர்கள், உற்றார் உறவினர்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அவர்கள் மீது உங்களுக்கு இரக்கம் வேண்டும். அதே சமயம் உங்கள் மீதும் இரக்க குணம் வேண்டும், உங்கள் இரக்கமும் வேண்டும். சாப்பிடும் போதும் கூட சிவபாபாவை நினைத்து கொண்டே சாப்பிடுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். எங்காவது சுற்றி பார்க்க சென்றாலும் சிவபாபாவை நினையுங்கள். வீண் பேச்சு பேசாதீர்கள். ஏதாவது எண்ணங்கள் வந்தாலும் பாபாவை நினைத்தால் வேலையை பற்றியும் எண்ணினார்கள்
பாபாவையும் நினைத்தீர்கள் என்று பொருள். வேலையும் செய்யுங்கள், தூங்குங்கள், கூடவே இதையும் செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் 8 மணி நேரமாவது நினைக்கணும் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. இது கடைசியில் நடக்கும். மெல்ல மெல்ல உங்களின் சார்ட் அதிகரியுங்கள். மாயை மிகவும் பலசாலியாக இருக்கிறது. யார் இந்த சேவையில் முழு நாளும் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்களே நினைக்க முடியும். அடிக்கடி பாபாவின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். பாபா நினைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். நாம் நினைக்கவில்லை என்பதே நமக்கு தெரியும். நாம் நினைக்கவில்லை என்பது நமக்கே தெரியும். நினைவில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது. படிப்பு மிகவும் எளிதாகும். பாபாவிடம் நாம் படிக்கின்றோம். எவ்வளவு செல்வத்தை எடுக்கிறோமோ அவ்வளவு பணக்காரராக மாறுவோம். பாபா அனைவரையும் படிக்க வைக்கின்றார் அல்லவா? முரளி அனைவரிடமும் செல்கிறது. நீங்கள் மட்டுமல்ல, அனைவரும் படித்து கொண்டு இருக்கிறார்கள். முரளி கிடைக்கவில்லை என்றால் கதறுகிறார்கள். ஒரு நாளைக்கு முரளி படிக்கலை, கேட்கலை அப்படின்னா ஒரு சிலர் பாபா முரளி கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரோ கேட்பதே கிடையாது, முரளியை கேட்குறதே இல்லையா, அப்படியும் இருக்கிறார்கள். அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறார்கள். முரளி கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். பாட்டு எவ்வளவு நன்றாக இருக்கிறது. பாபா, நாங்கள் உங்களிடம் சொத்தை அடைய வந்திருக்கின்றோம். பாபா இப்படி அப்படி எப்படி இருந்தாலும், ஒற்றை கண்ணுடன் அவலமாய் இருந்தாலும் தங்களுடையவனாக இருக்கிறேன் என கூறுகிறார்கள் அல்லவா? அது சரி. ஆனால் சீச்சி மோசமானவர்களில் நல்லவர்களாக மாற வேண்டும். மோசமானவர்களிலிருந்து நல்லவர்களாக மாற வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் யோகம் மற்றும் படிப்பு ஆகும். பாபா குழந்தையாக மாறிய பிறகு நாம் பாபாவினுடையவராக ஆகிவிட்டோம். நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வோம். ஆனால் நாம் சொர்க்கத்தில் எவ்வாறு மாற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவோம். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பதவி அடைவோம் அப்படின்றத சிந்திக்கணும். நன்கு படியுங்கள், தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். குரங்காகவே இருந்தால் என்ன பதவி அடைவீர்கள்? அங்கே கூட பிரஜைகள், வேலைக்காரர்கள் வேண்டும் அல்லவா? படித்தவர்களுக்கு முன்பு படிக்காதவர்கள் சுமை தூக்குவார்கள். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு நல்ல சுகம் பெறலாம். நன்கு செல்வந்தர்களானால் நிறைய மரியாதை கிடைக்கும். படிப்பவர்களுக்கு நன்கு மரியாதை கிடைக்கிறது. நீங்கள் ஞானம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்றால் நிறைய பக்தி செய்துள்ளீர்கள் என புலப்படுகிறது. நிறைய பக்தி செய்தவர்கள் தான் நிறைய படிப்பார்கள். குறைவான பக்தி செய்தவர்கள் குறைவாக படிப்பார்கள். முக்கியமான முயற்சி நினைவு செய்வதாகும். நினைவினால்தான் விகர்மங்கள் அழியும். மேலும் மிகவும் இனிமையாக மாற வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கியச்சாரம்: எவ்வளவுதான் அன்பான உறவினராக இருந்தாலும் அவர்கள் மீது பற்று இருக்கக்கூடாது. பற்றற்றவராக வேண்டும். யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். தன் மீதும் பிறர் மீதும் இரக்கம் காண்பிக்க வேண்டும். தந்தை மற்றும் இரண்டாவது பாயிண்ட்டு, தந்தை மற்றும் ஆசிரியரை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். பகவான் நம்மை படிக்க வைக்கிறார் என்ற உலகத்தின் ராஜ்ய பதவியை கொடுக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும். இங்கு அங்கு எங்கு போய் வந்தாலும் நினைவில் இருக்க வேண்டும். வீண் பேச்சு பேசக்கூடாது. வரதானம்: அழிவற்ற ஆன்மீக நிறத்தின் உண்மையான ஹோலி மூலம் பாப் சமான் ஸ்திதியின் அனுபவி ஆகுக. விளக்கம்: நீங்கள் பரமாத்மாவின் நிறத்தில் வந்து நிறமாக மாறிய ஹோலி ஆத்மாக்கள். சங்கமயுகம் ஹோலி வாழ்க்கைக்கான யுகம். அழிவற்ற ஆன்மீக நிறம் ஏற்படும் போது சதா காலத்திற்கும் பாப் சமான் ஆகிவிடுகிறீர்கள். ஆக உங்களுடைய ஹோலி என்பது தந்தையின் தொடர்பு என்ற நிறத்தின் மூலம் தந்தைக்கு சமம் ஆவதாகும். அந்த அளவிற்கு உறுதியான நிறம் இருக்க வேண்டும். மற்றவர்களையும் சமம் ஆக்கிவிட வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழிவற்ற ஞானத்தின் நிறம், நினைவு என்ற நிறம், அநேக சக்திகள் என்ற நிறம், குணங்கள் என்ற நிறம், சிரேஷ்ட விருத்தி என்ற நிறம்,
சுப பாவனை, சுப விருப்பம் என்ற ஆன்மீக நிறம் ஏற்படுத்த வேண்டும். ஸ்லோகன்: திருஷ்டியை அலௌகிகமாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தி கருணை உடையதாக மற்றும் வாயை இனிமையானதாக ஆக்குங்கள். நம்மளுடைய பார்வையை அலௌகிகமாக, திருஷ்டி அலௌகிகமாக, மனதை குளிர்ச்சியாக, புத்தியை கருணை உடையதாக மற்றும் வாயை இனிமையானதாக ஆக்குங்கள் அப்படின்னு சிவபாபா சொல்கிறாங்க. அவ்யக்த இஷாரா: சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற நாகரிகத்தை தாரணை செய்யுங்கள். சத்தியத்தின் சக்தி சொரூபமாகி போதையுடன் பேசுங்கள், போதையுடன் பாருங்கள். நான் சர்வசக்திவான் அரசாங்கத்தின் சேவகர்கள் என்ற நினைவில் இருந்து யதார்த்தமற்றவர்களை யதார்த்தத்தில் கொண்டு வாருங்கள். சத்தியத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மறைக்கக்கூடாது, ஆனால் பண்பாட்டுடன் வெளிப்படுத்த வேண்டும். நான் சிவனின் சக்தி என்ற போதை இருக்க வேண்டும். தைரியமான சக்திகளுக்கு சர்வ சக்திவானின் உதவி கிடைக்கும். ஓம் சாந்தி.